போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் குற்றத்தில் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்ய தேவையில்லை என தமிழக டிஜிபி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை குற்றம் தொடர்பான சட்டப்பிரிவுகள் இருந்தால் குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யலாம் என்றும், பாலியல் வன்கொடுமை செய்யப்படாமல் குழந்தை காயமடைந்திருந்தால் அல்லது உடல் ரீதியான காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த காயத்தின் தன்மையை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு மட்டும் மருத்துவ பரிசோதனை நடத்தலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தை அளித்த புகார் அல்லது பாதுகாவலரின் புகாரின் அடிப்படையில் பரிசோதனையின் தன்மை மற்றும் அளவை தீர்மானிக்கும் அதிகாரம் பரிசோதனை செய்யும் மருத்துவருக்கே உள்ளதாக நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில், பாதிக்கப்பட்ட குழந்தை கர்ப்பமாகவோ அல்லது பிரசவித்திருக்கும் பட்சத்திலோ 13 பக்க பரிசோதனை படிவத்தின் முழு விவரங்களையும் நிரப்ப தேவையில்லை எனவும், விவரங்களை உரிய முறையில் பதிவு செய்தால் போதுமானது என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. தடயவியல் ஆய்வக அதிகாரிகள் கூறிய கருத்தின் அடிப்படையிலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலும் இந்த உத்தரவு காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிராக நடந்த சாதாரண பாலியல் குற்றங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலம் அந்த குழந்தை மன உளைச்சலுக்கு ஆளாவதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியுள்ளனர். ஆண்டில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட வழக்கில் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த 12 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி வரிகொடா இயக்கம் சார்பில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் சுங்கச்சாவடி அடித்து சேதப்படுத்தப்பட்டது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட வேல்முருகனை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கிலிருந்து விடுவித்தது. இந்நிலையில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்டோர் மீதான விசாரணை முடிவடைந்தது. அதன்படி ராஜேஷ் உட்பட 12 பேரையும் விடுதலை செய்து உளுந்தூர்பேட்டை சார்பு நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகம் தீர்ப்பளித்துள்ளார். வழக்கறிஞர் அங்கியுடன் வழக்கில் ஆஜராகாத வழக்கறிஞரும் பாஜக மாநில செயலாளருமான அஸ்பத் தாமனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. வழக்கு ஒன்றில் காணொலி மூலம் ஆஜரான அஸ்பத் தாமன் கோட் அணியாமல் வெள்ளை சட்டை மட்டுமே அணிந்திருந்தார். இதை பார்த்த நீதிபதி நீதிமன்றத்தில் கண்ணியத்துடன் ஆஜராக வேண்டாமா என அதிருப்தி தெரிவித்தார். தோள்பட்டை வலிக்காக தான் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக அஸ்பத் தாமன் தெரிவித்த பதிலை நீதிபதி ஏற்கவில்லை. இதையடுத்து வழக்கறிஞர் அஸ்பத் தாமன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதாகவும், அக்டோபர் 22ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.